வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள் ஒரு 50, 60 தொகுதிகள்ல பாமக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வலுவான ம். சக்தியாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வலிமை, ஆதரவு தேவை என்பதால் தான் 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்தால் தான் மேற்கு மண்டலத்திலயும், வட ஜெயிக்கும். மாவட்டங்கள்லயும் ஒரு கணிசமான இடங்களை பெற்று மீண்டும் நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற முடிவை எடுத்தார். இப்ப அதே நிலைப்பாடு தான் இப்பவும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. ஆமா. கடைசி நேரத்துல வந்து 10.5 குடுத்தாரு சட்டசபை ஆமா. கடைசி நாள் அன்னைக்கு. கடைசி நாள் அன்றைக்கு அதிகாரிகளும், அன்றைய துணை முதலமைச்சரும், ஓபிஎஸ். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் உட்பட பலரும் தேர்தல் முடிந்து ஆட்சிக்கு வந்த உடனே செய்வோம்னு ஒரு உறுதிமொழிய மட்டும் குடுங்கன்னாங்க. இல்ல அது சரியா வராதுன்னு கடைசி நாள் மசோதாவ கொண்டு வந்து அவசர அவசரமா தீர்மானத்த நிறைவேற்றினது என்பது, அவர் சார்ந்த அந்த கொங்கு மண்டலங்கள், ரீஜியன், கொங்கு வடக்கு மண்டலங்கள்லயும் மண்டலம். இதுலயும் அங்க அங்க வந்து கணிசமான வாக்கு இருக்குது என்பது யதார்த்த நிலையை உணர்ந்து தான் பண்ணாரு. ஸோ அதே நிலைப்பாடு தான் இப்பவும் இருக்கு. 2026 தேர்தலிலும் எப்படியாவது பாமக உள்ள வந்துருங்கிற கொண்டு நம்பிக்கையில வந்து எடப்பாடி இருக்காரு. நிச்சயமாக 2 தரப்புமே பேசுறாங்க. இப்ப மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்களும், மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்களும் 2 பேரும் போனாங்கிறப்ப இந்த 2 தரப்புல இருந்து தான் பார்க்குறோம். ஓகே. அதிமுகவின் மூத்த தலைவர்கள் உருவான சைதை துரைசாமி, பாஜகவினுடைய மீடியேட்டராக, தூதுவராக தான் குருமூர்த்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று. எனவே இந்த மகன், தந்தை இந்த அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஒரு ஒன்றுபட்ட சக்தியாக உருவாகினால் அதை நம்ம இதில் இணைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேச்சுவார்த்தை இருக்கு. இதை தாண்டி தேமுதிகவுமே திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆசிலேஷன் இருக்கு. ஆமா. அவங்களும் ஜனவரியில தான் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சிறிய கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இது மாதிரி சிறிய கட்சிகளுமே இருக்கு. அப்ப இந்த வலுவாக இந்த அணி உருவாகிவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற பார்வை இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகள், கட்சிகளுக்கும் இருக்கு. தொண்டர்களுக்கும், கட்சிகளுக்கும் வரும். அப்ப தீவிரமா களப்பணியாற்றுவார்கள். இதையும் தாண்டி ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள், பல்வேறு அமைப்பினர் அவங்களுமே இந்த திமுக ஆட்சி கட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க. ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இது வெற்றிக்கான அணி என்று கருதுகிற பொழுது இங்க வாக்கு சதவீதம் அதிகரிக்கும். வெற்றியை ஓகே. பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்கிறேன்.